அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. இந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான கும்பராசியில் சஞ்சரிக்க இருக்காரு. இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியை பொறுத்தவரை இதுவரை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்க இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 10, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான், தொழில் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவான் இப்போது லாபஸ்தானத்திலேயே சஞ்சரிக்க போகுது. உங்களுக்கு யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இதனால நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவற்றில் வெற்றி கிடைக்குங்க. தொட்டது துலங்கக்கூடிய ஒரு தருணமா இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது. தொழில் வளம் சிறக்குங்க. எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைஞ்சிருக்குது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பொருளாதார ரீதியாக என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவற்றில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்க இருக்கு என்பது சனி பகவானுடைய இந்த கும்பராசி சஞ்சாரம் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த இடம் லாபஸ்தானம் என்று சொல்லப்படுவதால இதுவரை எவ்வளவு முயற்சி செய்தும் முடிவடையாத தொழில் தொடர்புகள், உத்தியோக முன்னேற்றங்கள் இப்போது முடிவடைந்து உங்களுக்கு சந்தோஷத்தை வழங்க இருக்குதுங்க. கூட்டு தொழிலில் இருந்து விலகிய சுய தொழில் செய்ய எடுத்த முயற்சியும் உங்களுக்கு கைகூட இருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வு, புதிய உயர்வும் இந்த தருணங்கள்ல கிடைக்க இருக்குதுங்க. அதற்கான முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசியை 5 மற்றும் 8 ஆகிய இடங்களையும் பார்வையிடுகிறாரு. இதனால உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக உடல் நல ரீதியாகவும் குடும்பம், புகழ், ஆரோக்கியம், பூர்வ புண்ணியம், பிள்ளைகள், பூர்வீக சொத்துக்கள், ஆயுள் விருத்தி, ஆரோக்கியம் போன்றவற்றில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்தி வந்தாரோ அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த முயற்சிகள் அனைத்திலையுமே என்ன மாதிரியான பின்னடைவுகள், உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு தெளிவு ஏற்பட இருக்குது. ஆரோக்கிய தொல்லைகள் ஒரு சில நேரங்கள்ல வரதாங்க செய்யும். இருந்தாலும் நீங்கள் பயப்படக்கூடிய அளவிற்கு பெரிய தொல்லைகள் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. சுப விரயங்கள் அதிகரிக்குங்க. இந்த சுப விரயங்களின் காரணமாக கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இருக்காது. அதற்கு தகுந்த பண உதவி என்பது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கிடைத்து கொண்டேதாங்க இருக்கும். செல்வாக்கு மேலோங்குங்க. இடமாற்றம் இனிமை தரும் விதத்துல அமைய இருக்குது. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. இந்த சனி பகவானுடைய பார்வை 5இல் பதிவதால பிள்ளைகளுடைய எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள்லையும் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள் மற்றும் பெற்றோருடைய மணி விழா, முத்து விழா, பவள விழா போன்ற விழாக்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க. சனி பகவானுடைய பார்வை அஷ்டம ஸ்தானத்தில் பதிவதால இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் கைகூட இருக்குது. ஒரு சிலருக்கு, அதாவது மேசராசி சேர்ந்த ஒரு சிலருக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய தருணத்துல இடமாற்றம், ஊர் மாற்றம் எதிர்பாராத விதத்தில் வந்து மனதை மகிழ்விக்குங்க. தொழிலில் புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ள முன் வருவீங்க. அந்த முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்குது. வீண் விரயங்கள் ஏற்படாமல் இருக்க சுப விரயங்களை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க. குடும்பத்தில் சகல செலவுகள் ஏற்படாமல் கலகலப்பாக இருக்க விட்டு கொடுத்து செல்வது உத்தமங்க. குறிப்பா குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் சற்று அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மேலும் மேலும் அறிவுறுத்துதுங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 20ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 2024ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிநாதன் காலில் சனி உலா வருவதால ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லதுங்க. சகோதரர்களால் சில இடையூறுகள் ஏற்பட்டு அகலுங்க. தொழில் பங்குதாரர்கள் விலகி கொள்வதால சில பிரச்சனைகள் உருவாக்கலாங்க. உத்தியோகத்தில் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லையே என்று கவலைப்படுவீங்க. தைரியக்காரகரான செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனாக இருப்பதால இதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு உண்டுங்க. இருந்தாலும் இது போன்ற காலங்கள்ல மனக்கலக்கம் கொஞ்சம் அதிகரிக்கதாங்க செய்யும். அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த நிலைமையும் கூடிய விரைவில் மாறி
மாறிவிடும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய செயல்களில் நீங்கள் தைரியமாக ஈடுபடலாங்க. அவற்றில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது. அது மட்டுமில்லாமல் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அரங்கேறுங்க. திட்டமிட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க. திடீர் முன்னேற்றம் வந்து சேருங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தற்காலிக பணி நிரந்தர பணியாக மாறுங்க. வர்த்தகம் சார்ந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. வரன்கள் வாசல் தேடி வருங்க. இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. ஏன்னா ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் சற்று எச்சரிக்கையாகவும் இருப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டமான இந்த காலகட்டங்களில் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. வாழ்க்கை பாதையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேர இருக்குது. வாங்கிய கடனை கொடுத்து மகிழ இருக்கீங்க. கொடுத்த கடன்கள் தானாக உங்களுக்கு வந்து சேர இருக்கு. நிலம் பூமி வாங்குவதில் முதலீடு செய்வீங்க. அதுல முன்னேற்றமும் ஏற்படுங்க. எதிரிகள் விலகுவாங்க. நட்பால் நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு தருணமா இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்றுதான் சொல்ல வேண்டும். விருப்ப ஓய்வில் வெளிவந்தவர்கள் சுய தொழில் தொடங்கும் முயற்சிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க. அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் இருக்கு என்பதால நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க. உங்களுடைய முயற்சிகளில் உங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்துவது மிக மிக நல்லது. சனி பயிற்சி காலத்துல 2 முறை குரு பயிற்சி நிகழ இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம வக்ர காலத்தில் கடகராசிக்கு குரு செல்கிறாரு. ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கும் போது விரயத்திற்கேற்ற லாபமும் வந்து சேருங்க. வீடு மாற்றம் இடமாற்றம் கூட உருவாகலாம். தொழிலில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் பணி சுமை அதிகரிக்குங்க. 2இல் குரு வரும்போது திடீரென செல்வம் வரும் என்பார்கள். ஆனால் விரையாதிபதியாக குரு விளங்குவதால வரவை காட்டிலும் செலவுகள் சற்று கூடுதலாகவே இருக்குங்க. மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் போது தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். சகோதரத்தின் சிறந்த பகைமை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாம பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி இனிய பயிற்சியாகவே உங்களுக்கு அமைய போகுதுங்க. குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் அகலுங்க. புராதன கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்வீங்க. இல்லத்தில் சுபகாரிய பேச்சு நல்ல முடிவிற்கு வருங்க. பணிபுரியும் பெண்மணிகளுக்கு வீடு வாகனம் வாங்க கேட்ட உதவிகள் கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தருங்க. பிள்ளைகளுடைய வழியில் பெருமை சேருங்க. சுய ஜாதக அடிப்படையில் தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டால் சொந்தங்கள் போற்றும் விதம் வாழ்வுக்கை அமையும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவதோடு அருகம்புல் மாலை சூட்டி ஆணைமுகன் பெருமாளை வழிபடுவது நல்லதுங்க. சிறப்பு வழிபாடாக சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் வழிபாடு காரிய வெற்றிக்கு கை கொடுக்குங்க.